மகாபாரத போர் முடிஞ்சிருச்சு. ஆனா ஹஸ்தினாபுரத்தோட வெற்றிங்கிறது குருதி படிந்த ஒரு முடிவாகத்தான் இருந்திருக்கு. தர்மமும் வெற்றி பெற்றது. ஆனா அந்த வெற்றிக்கான விலையோ எண்ணற்ற உயிர்கள். 36 ஆண்டுகள் கடந்துடுச்சு. போரின் சத்தம் அடங்கி இருந்தாலும் அதோட காயங்கள் இன்னும் ஆறாம இருக்கு. பாண்டவர்கள் நீதியுடனும் தர்மத்துடனும் ஆட்சி புரிந்து வராங்க. குடிமக்களும் நிம்மதியாக வாழ்றாங்க. ஆனா அவங்களோட இதயங்கள்ல இருந்த வெறுமையை யாராலும் நிரப்ப முடியல. அந்த நேரத்துலதான் விதி தன்னுடைய அடுத்த அத்தியாயத்தை எழுத தொடங்குது. காந்தாரியோட சாபம் பலிக்குது. எது வம்சமும் அழிந்து போகுது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய அவதார நோக்கத்தை நிறைவு செய்கிறாரு. துவாரகை கடலுக்குள் மூழ்குது. துவாபர யுகத்தின் திரை இறங்கி கலியுகம் பிறக்குது. கிருஷ்ணர் இல்லாத உலகம் பாண்டவர்களுக்கு அர்த்தமற்றதா மாறி போகுது. இந்த பூமியில அவங்க செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க உணர்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க எடுத்த ஒரு முடிவு இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்தையே வியக்க வைக்குது. மகுடத்தையும் அதிகாரத்தையும் செல்வத்தையும் வெற்றியையும் ஒரே நாள்ல தூக்கி போட்டுட்டு மோட்சத்தை நோக்கி அவங்க தங்களோட இறுதி தெய்வீக பயணத்தை தொடங்குறாங்க. ஆனா அது ஒரு சாதாரண பயணம் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு அடியும் ஒரு சோதனை, ஒவ்வொரு வீழ்ச்சியும் ஒரு தீர்ப்பு, ஒவ்வொரு தருணமும் மனித வாழ்க்கைக்கே ஒரு நிரந்தர பாடமா இருக்குது. வெற்றியின் உச்சியில் இருந்த மன்னர்கள் ஏன் எல்லாத்தையும் துறந்து வெறும் காலோட வடக்கு நோக்கி நகர்ந்து போறாங்க? அந்த பாதையில பாண்டவர்கள் ஏன் ஒவ்வொருத்தவங்களா கீழே வர்றாங்க? தர்மர் மட்டும் எப்படி இறுதி வரை நடந்து போறாரு? சொர்க்கத்தின் வாசலில் அவருக்காக காத்திருந்த அந்த இறுதி சோதனை என்ன? இந்த கதையின் முடிவில் வெளிப்படும் அந்த ஒரு மகா ரகசியம் மகாபாரதத்தோட கடைசி அத்தியாயத்தை மட்டுமல்ல, யார் உண்மையில் சொர்க்கத்தை அடைய தகுதியானவங்க அப்படிங்கிறதுக்கான பதிலையும், மனிதன் இறந்த பிறகு அவனுடன் உண்மையில் எது பயணிக்கிறது என்ற இரு கேள்விகளுக்கும் பதிலளிக்க போகுது. அதனால பாண்டவர்களின் இந்த இறுதி பயணத்தை ஒரு நொடி கூட தவற விடாதீங்க. அப்படி தவற விட்டா வாழ்நாள் முழுவதும் அது உங்க மனசுல தீராத சந்தேகத்தையும் மனக்குழப்பத்தையும் உண்டு பண்ணும். இந்த கதையோட கடைசி சில நிமிடங்கள் தான் அதுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு நிகழ்விற்கும் பின் மறைந்திருந்த உண்மையான அர்த்தத்தை வெளிப்படுத்த போகுது. வாங்க, வெற்றியின் உச்சியிலிருந்து மோட்சத்தின் உச்சி வரை பாண்டவர்கள் மேற்கொண்ட அந்த இறுதி தெய்வீக பயணத்திற்குள் நாமும் இப்போது பயணம் செய்வோம். யுதிஷ்டன் அபிமன்யுவன் மகன் பரீட்சித்த அரியணையில அமர்த்துறாரு. எல்லாமே திட்டமிட்டபடி நடக்குது. எந்த ஒரு பதற்றமும் இல்ல, எந்த ஒரு வருத்தமும் இல்ல. ஒரு வணிகன் தன்னுடைய கடையை முடிச்சுட்டு அமைதியான மனதோட வீட்டுக்கு கிளம்புறது போல அவங்க தயாராகிறாங்க. ஹஸ்தினாபுரத்தோட மக்கள் வீதிகளில் திரண்டு வந்து கண்ணீரோடும் கவலையோடும் காத்து நிற்கிறாங்க. 36 ஆண்டுகளாக தங்களை காத்த மன்னர்கள் இன்று தங்களை விட்டு பிரிந்து செல்கிறாரேங்கிற கவலை அவங்களுக்குள்ள இருந்துச்சு. தர்மம் மட்டுமே இந்த உலகத்தை தாங்கி நிற்கிறது. இறுதியில் தர்மம் மட்டுமே வெல்லும்னு மக்களை ஆசிர்வதித்து விட்டு அரச உடைகளை களைந்து காட்டுவாசிகளின் ஆடைகளை அணிந்து கொள்கிறாங்க. இதோ உண்மையான துறவு இந்த இடத்துலதான் தொடங்குது. ஒரு மன்னன் எப்போ தன்னுடைய அதிகாரத்தை துறந்து தர்மத்தின் பாதையில நடக்கிறானோ அப்பதான் அவன் ஒரு உண்மையான பேரரசனா மாறுறான். நீங்க இந்த வீடியோவை முதல் முறையா பாக்குறீங்கன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஆன்மீக பயணத்துல எங்களோடு இணையுங்க. பாண்டவர்கள் வடக்கு நோக்கிய தங்களோட இறுதி தெய்வீக பயணத்தை தொடங்குறாங்க. அப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அங்க நடக்குது. ஒரு சாதாரண நாய் அமைதியா அவங்கள பின்தொடர ஆரம்பிக்குது. யாரும் அந்த நாயை கூப்பிடல, யாரும் அந்த நாயை விரட்டவும் இல்லை. ஆனா அந்த நாய் இந்த பயணத்தின் முடிவு வர அவங்க கூட இருக்க போகுது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க பயணத்தோட ஒரு கட்டத்துல அக்னி தேவன் அவங்க முன்னாடி தோன்றுறாரு. அர்ஜுனனை நோக்கி, உன் கடமை நிறைவடைந்து விட்டது அர்ஜுனா. காண்டீபம் இனி உனக்கு தேவையில்லை. அது மீண்டும் என்னிடமே திரும்ப வேண்டும்னு சொல்லி இருக்காரு. காண்டீபம்ங்கிறது வெறும் வில் மட்டும் கிடையாது. அர்ஜுனனோட வீரத்திற்கும் புகழுக்கும் வாழ்நாள் முழுவதும் அவனுடன் இருந்த அடையாளத்திற்கும் சாட்சியாக இருந்த தெய்வீக ஆயுதம் அது. அந்த கணம் அர்ஜுனன் ஒரு வில்லை மட்டும் துறக்கவில்லை. வாழ்நாள் முழுவதும் தன்னை வரையறுத்த வீர பெருமையையும் உலக பற்றையும் மனதிலிருந்து விடுவித்திருக்காரு. அமைதியா காண்டீபத்தை அர்ப்பணித்த அந்த தருணத்திலிருந்தே பாண்டவர்களோட இறுதி பயணம் ஒரு சாதாரண யாத்திரையா இல்லாம ஆன்மா அனைத்து பற்றுகளையும் துறந்து மோட்சத்தை நோக்கி செல்லும் தெய்வீக பாதையா மாறுது. இமயமலையின் பனி படர்ந்த பாதைகளில் மேல் நோக்கி நடக்க தொடங்குறாங்க. மாவீரனான பீமன் சுற்றிலும் பார்த்துவிட்டு, நாம் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பயங்கரமான யுத்தங்களை செஞ்சிருக்கோம். ஆனா இந்த முறை இந்த நடைப்பயணம் நமக்கு ரொம்பவே கடினமா தோன்றுது போல. ஏனோ தெரியல, இந்த முறை நம்முடைய இலக்கு இந்த பூமி அல்ல, மாறாக சொர்க்கம்னு என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுதுன்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட அர்ஜுனனும், உண்மைதான் அண்ணா. எந்த ஹஸ்தினாபுர ராஜ்யத்திற்காக நாம் நம் வாழ்நாள் முழுவதையும் போரிலும் தியாகத்திலும் கழித்தோமோ, இன்று அதை அப்படியே விட்டு வரும்போது கூட என் மனதில் எந்த ஒரு வருத்தமும் இல்லை. ஒரு விசித்திரமான அமைதி நிலவுதுன்னு பேசிட்டு போறாங்க. அப்போ தர்மர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தம்பிகளே,
மனிதன் இந்த உலகத்தில் உள்ள எதுவும் நிலையானதல்ல என்பதை எப்போது ஆழமாக புரிந்து கொள்கிறானோ அப்போது அவனுக்குள் இருக்கும் பாசமும் மோகமும் தானாகவே அழிந்துவிடும் என்று தர்மத்தோட ரகசியத்தை எடுத்து சொல்றாரு. அவங்க தொடர்ந்து மேல செல்ல செல்ல பனிப்புயலோட வேகம் அதிகரிக்குது. ஒரு காலத்துல ஹஸ்தினாபுரமே தங்களோட உலகம்னு நினைச்ச பாண்டவர்களுக்கு இன்னைக்கு அது ஒரு கனவு போல மாறுது. அவங்க மலைகளோட உச்சிகளை நோக்கி நகர நகர அவங்களோட உடம்பு இயற்கையின் கடுமையான குளிராலும் வயோதிகத்தாலும் பலவீனமடைய தொடங்குது. மூச்சிறைக்க நடந்த திரௌபதி, சுவாமி, இந்த வழி இவ்வளவு கடினமாகவும் பயங்கரமாக இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, என்னோட கால்கள் நடுங்குதுன்னு கூறி தள்ளாடி இருக்காங்க. தர்மர் அவளை திரும்பி பார்த்து, பாஞ்சாலி, தைரியமா இரு, நம்முடைய இலக்கு இன்னும் வெகு தொலைவில் இல்ல, மனதை திடப்படுத்திக் கொள்னு சொல்லியிருக்காரு. அர்ஜுனன் பதற்றத்தோடு, திரௌபதி, உனக்கு மிகவும் சோர்வாக இருந்தால் நாம் சில நிமிடங்கள் இங்கே ஓய்வெடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஆனா திரௌபதி, இல்லை அர்ஜுனா, வாழ்நாள் முழுவதும் உங்கள் அனைவருடனும் கைகோர்த்து நடந்த நான் இந்த இறுதி பயணத்தில் மட்டும் எப்படி பின்தங்குவேன் என்று கூறி தன்னுடைய சோர்வை மறைத்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த அடர்ந்த பனிமூட்டத்திற்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும் போதே அந்த கரிய நிறமுடைய நாயும் பாண்டவர்களின் பின்னால் ரொம்பவே அமைதியா அவங்களோட நிழல் போல நடக்க தொடங்குது. அவங்க பணியில கஷ்டப்பட்டு முன்னேறி போன போதும் அந்த நாய் எந்த ஒரு சிரமமும் இல்லாம அவங்க கூடவே பயணித்து வருது. ஆனா விதி தன் கொடூரமான ஆட்டத்தை அந்த இடத்துல தொடங்க காத்திருந்திருக்கு. திடீர்னு ஒரு பலத்த சத்தத்தோட திரௌபதி பனியின் மீது சுருண்டு விழுகிறா. அண்ணா, திரௌபதி கீழே விழுந்து விட்டாள்னு பீமன் பதட்டத்தோடு கத்துறாரு. திரௌபதி பலவீனமான குரல்ல, சுவாமி, என்னால் இனி ஒரு அடி கூட முன்னெடுத்து வைக்க முடியாது, என் உடலில் உள்ள ஜீவன் பிரிவது போல் இருக்கிறது, என் வாழ்வின் பயணம் இத்துடன் முடிகிறது போலும்னு சொல்லி தன்னுடைய இறுதி மூச்சை அந்த இடத்துல விடுறாங்க. அர்ஜுனனும் பீமனும் திரௌபதியின் உடலை பிடித்துக் கொண்டு, திரௌபதி, தயவு செய்து கண்களை திற, நாம் அனைவரும் சொர்க்கத்திற்கு ஒன்றாகவே செல்ல வேண்டும், எங்களை விட்டு விட்டு போகாதேன்னு கதறி இருக்காங்க. அப்போது பீமன் தர்மரை பார்த்து, அண்ணா, திரௌபதி தன் வாழ்நாள் முழுவதும் தர்மத்தின் வழியிலேயே வாழ்ந்தவள், 5 கணவர்களுக்கும் உண்மையாக இருந்தவள். அப்படி இருக்க அவள் ஏன் சொர்க்கத்தை அடையாமல் பாதையிலேயே இப்படி விழ வேண்டும்? அவள் செய்த பாவம்தான் என்ன என்று கண்ணீரோடு கேட்க தர்மரின் கண்கள் கலங்கினாலும் தன்னுடைய குரலில் தர்மத்தின் மாறாத உண்மையை வெளிப்படுத்துகிறாரு. பீமா, திரௌபதி ஒரு உன்னதமான பெண் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவளுக்கு தன் 5 கணவர்களிடமும் சமமான அன்பு இருக்கவில்லை. அவளுடைய இதயத்தில் அர்ஜுனன் மீது எப்பொழுதும் ஒரு தனிப்பட்ட கூடுதல் அன்பு இருந்தது. ஒரு மனைவி தன் கணவர்கள் அனைவரையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்ற தர்மத்திலிருந்து அவள் சற்றே விலகி நின்றாள். அந்த பற்றுதான் அவளுடைய வீழ்ச்சிக்கு இன்று காரணமானதுன்னு சொல்லியிருக்காரு. திரௌபதியின் ஆன்மா பிரியும் போது, இது என் குற்றமாக இருந்தால் நான் அதை முழுமனதோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வது போல் அவளுடைய முகம் அமைதியானது. பீமன் அழுது கொண்டே, அண்ணா, நாம் உண்மையில் அவளை இந்த அனாதையான பனிமலையிலேயே விட்டு செல்ல வேண்டுமா? அவளுடைய உடம்பிற்கு நாம் இறுதிச் சடங்கு செய்யக்கூடாதா என்று கேட்க, ஆம் பீமா, இது சாதாரண பயணம் அல்ல, இது மகா பிரஸ்தானம். இந்த ஆன்மீக பாதையில் யாரும் யாருக்காகவும் காத்திருக்க முடியாது. அவரவர் செய்த வினைகளின் பயனை அவரவர் தான் அனுபவிக்க வேண்டும். தர்மத்தின் பாதை எப்போதும் நில்லாது தொடரும், வாருங்கள் என்று கூறிவிட்டு தன்னுடைய நடைய தர்மர் தொடர்ந்திருக்காரு. பாண்டவர்கள் கனத்த இதயத்துடனும் கண்களில் வழியும் கண்ணீருடனும் திரௌபதியின் உடலை அந்த இடத்திலேயே விட்டுட்டு முன்னேறி போறாங்க. மகாபாரதத்துல உங்களுக்கு ரொம்ப பிடித்த கதாபாத்திரத்தோட பெயரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவங்க மேல் நோக்கி செல்ல செல்ல பனியின் தாக்கமும் காற்றின் வேகமும் முன்னை விட பல மடங்கு அதிகரிக்குது. பாதை முற்றிலும் செங்குத்தாகவும் வழுக்கலாகவும் மாறி போகுது. பீமன், அண்ணா, இந்த வழி போக போக மிகவும் பயங்கரமானதா மாறிக்கொண்டே போகுது. நம்ம உடம்புல உள்ள ரத்தம் உறைந்து போவது போல இருக்குதுன்னு சொல்றாரு. தர்மர், நம் இலக்கு மிக அருகில் உள்ளது தம்பிகளே, சோர்வடையாதீர்கள்னு உத்வேகம் கொடுக்கிறாரு. ஆனா அந்த இடத்துலதான் விதி அவங்களுக்கு மற்றொரு அதிர்ச்சியையும் கொடுக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. சகாதேவன் திடீர்னு தன்னோட நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு பணியில சாகிறாரு. எனக்கு ஏதோ விசித்திரமா இருக்குது, என் கால்கள் என் கட்டுப்பாட்டுல இல்லைன்னு சகாதேவன் முணுமுணுக்கிறாரு. பீமன் ஓடி வந்து அவனை தாங்கி பிடித்து, சகாதேவா, என்னாச்சு உனக்கு? கொஞ்ச நேரம் இங்க ஓய்வெடுத்துக்கொள்னு சொல்றாரு. ஆனா சகாதேவன், இல்லை பீமன் அண்ணா, என் கால்கள் முழுமையாக செயலிழந்து விட்டன, என்னால் இனி எழ முடியாதுன்னு கூறி அந்த இடத்திலேயே தன்னோட கண்களை மூடுறான். அர்ஜுனனும் பீமனும் அலறி போறாங்க. சகாதேவா, கண்களை திறந்து எங்களை பார், நீ அல்லவா எங்களின் அறிவுக்கண், உனக்கு எப்படி இந்த நிலை வரலாம்னு கதறி அழுகுறாங்க. பீமன் தர்மனை பார்த்து, அண்ணா,
சகாதேவன் இந்த உலகத்தின் அனைத்து சாஸ்திரங்களையும் ஜோதிடத்தையும் அறிந்த மாமேதை, திரிகால ஞானி. இவனுக்கு என்ன குறை இருந்தது? இவன் ஏன் இப்படி பாதியிலேயே மடியணும்னு கேட்கிறாரு. தர்மர் பெருமூச்சு விட்டு, பீமா, சகாதேவன் மிகப்பெரிய தர்மவான் மற்றும் ஞானி என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவனுக்கு தன் அறிவின் மீதும் ஞானத்தின் மீதும் ஒரு நுட்பமான அகந்தை இருந்தது. இந்த உலகத்துல தன்னை விட ஒரு புத்திசாலி யாரும் இல்லை அப்படின்னு தன் மனசுக்குள்ளேயே அவன் பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஞானத்தின் உண்மையான மதிப்பு பணிவில் இருக்கிறதே தவிர தலைகணத்தில் இல்லை. அந்த அகந்தை தான் அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம்னு சொல்லியிருக்காரு. சகாதேவனின் ஆன்மா பிரியும் தருவாயில், அண்ணா, நீங்கள் சொன்னது முற்றிலும் உண்மை. நான் என் அறிவை நினைத்து பெருமைப்பட்டுக் கொண்டேன். ஆனால் நம்முடன் வரும் இந்த வாய் பேசாத சாதாரண நாய் எந்த அகந்தையும் இல்லாமல் நம்மை விட நன்றியுடனும் வற்புறுத்தலின்றியும் தொடர்கிறது. இப்போது என் பயணம் முடிகிறதென்று கூறி மறைந்திருக்காரு. திரௌபதியையும் சகாதேவனையும் அடுத்தடுத்த இழந்த பாண்டவர்களின் இறுதி பயணம் இப்போது ஒரு கொடூரமான போர்க்களமா மாறி போகுது. அவங்களோட மன உறுதி நிலை கொள்ளைய தொடங்குது. அர்ஜுனன் சோகத்தோடு, அண்ணா, இந்த பயணம் இப்போது முன்னரை போல இல்லை. நம் குடும்பத்தின் தூண்கள் ஒவ்வொன்றாக சரிந்து கொண்டிருக்கின்றனன்னு சொல்றார். தர்மர், தைரியத்தை இழக்காதே அர்ஜுனா. நாம் நம் விதியை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். நாம் அனைவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. ஆனா அடுத்த சில நிமிடங்களிலேயே நகுலன் தன் கால்கள் தளர்ந்து பணியில் அமர்ந்திருக்காரு. அண்ணா, என் கால்களில் இருந்த ஒட்டுமொத்த சக்தியும் என்னை விட்டு முற்றிலும் போய்விட்டது போல் நான் உணர்கிறேன். என்னால் இனி ஒரு அங்குலம் கூட நகர முடியாதுன்னு நகுலன் பலவீனமாக கூற, பீமன் நகுலனை தன் கைகளில் ஏந்தி, நகுலா, உனக்கு ஒன்றுமாகாது. தைரியத்தை விடுவித்துக் கொள்ளாதே. உன்னை நான் என் தோள்களில் சுமந்து செல்கிறேன்னு கதறியிருக்காரு. ஆனா நகுலன், வேண்டாம் பீமனண்ணா, என் உடலின் அழகும் என் திறமையும் என் பெருமையும் எல்லாம் இதோ இந்த பணியோடு பணியாக அழிய போகிறது. நான் இந்த உலகத்திலேயே மிக அழகான மனிதன் என்று எப்போதும் என் அழகை கண்டு மகா கர்வம் கொண்டிருந்தேன். பிறர் என் அழகை புகழும் போதெல்லாம் என் மனதில் ஒரு நுட்பமான அகந்தை பிறந்தது. ஒரு மனிதன் மிகப்பெரிய எதிரி அவனது அழகோ அல்லது பலமோ அல்ல, மாறாக அதன் மீது அவனுக்கு ஏற்படும் அகந்தைதான் என்பதை இப்போது நான் உணர்கிறேன் என்று கூறி தன்னுடைய மூச்சை நிறுத்தினான் நகுலன். நகுலன் அழகிய உடலும் அங்கே பனிப்பொழிவுக்குள் மறைந்தது. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இதே போன்ற பல அரிய ஆன்மீக ரகசியங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இமயமலையின் மிக உயர்ந்த உறைபனி சிகரங்களில் பயணம் இப்போது மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தது. இப்போ பாண்டவர்களில் 3 மட்டுமே எஞ்சி இருந்தாங்க. தர்மராஜர், யுதிஷ்டர், மகாபலி பீமன் மற்றும் வில்வத்தை மாவீரன் அர்ஜுனன். அவங்களோட அந்த தொடக்கத்திலிருந்தே அமைதியாக பின்தொடர்ந்து வந்த அந்த கரிய நிறத்து நாயும் இருந்தது. சுற்றிலும் உறைபனி, காற்று கத்தி கொண்டு வீசியது. எங்கு நோக்கினாலும் வெண்மையான பனியை தவிர வேறு எதுவுமே தெரியவில்லை. அர்ஜுனன் தள்ளாடியபடியே அந்த நாயை கண்டான். இவ்வளவு கொடூரமான பனிப்புயலிலும் எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் தங்களுக்கு இணையாக அது எப்படி நடந்து வருகிறதென்று அவனுக்குள் ஒரு ஆச்சரியம் எழுந்தது. நடந்து கொண்டே இருந்த அர்ஜுனனின் மனதில் அவனது கடந்த கால வாழ்க்கையின் நினைவுகள் ஒவ்வொன்றாக நிழலாடின. அர்ஜுனனுக்கு குருஷேத்திர போர்க்களத்தின் நினைவுகள் வருது. அவனுடைய காண்டீப வில்லின் நானொலி, தேவர்களிடமிருந்து அவன் பெற்ற திவ்ய அஸ்திரங்கள், இந்த உலகமே அவனை உலகின் மிகச்சிறந்த வில்வீரன் என்று போற்றிய அந்த பெருமை அனைத்தும் அவன் நினைவுக்கு வருது. ஆனால் அதே கணத்தில் அவனுடைய காதுகளில் தர்மரின் வார்த்தைகள் எதிரொலிக்குது. மனிதனின் மிகப்பெரிய பலவீனம் அவனது அகந்தைதான். அர்ஜுனன் தன் வாழ்வில் எண்ணற்ற வெற்றிகளை பெற்றிருந்தான். ஆனால் எங்கோ அவனது ஆழ் மனதில் இந்த உலகில் என்னை விட சிறந்த போர் வீரன் யாருமில்லை என்ற எண்ணம் குடியேறி இருந்தது. அந்த உண்மையை அவன் உணர்ந்த அடுத்த கணமே அவனுடைய கால்கள் நிலைத்தடுமாறின. காண்டீபத்தை ஏந்திய அந்த பேராற்றல் வாய்ந்த கைகளிலிருந்த ஒட்டுமொத்த சக்தியும் வற்றி போனது போல அவன் உணர்றான். எனக்கு என்ன ஆகுது? என் கால்கள் ஏன் இன்னைக்கு எனக்கு கட்டுப்பட மறுக்குது? உலகையே நடுங்கச் செய்த காண்டீபத்தை ஏந்திய இந்த கைகளில் இன்று ஒரு துரும்பு கில்லும் சக்தி கூட இல்லையேன்னு அர்ஜுனன் அதிர்ச்சியோட கீழே விழறான். பீமன் பதறி போயே, அர்ஜுனா, உனக்கா இந்த நிலைமை? வில்வத்தையின் நாயகனை எழுந்த நிலன்னு கத்தியிருக்கான். அர்ஜுனன் தன் கண்களில் நீர் மல்க, அண்ணா, நான் ஒரு மாபெரும் உண்மையை மறந்துவிட்டேன். என் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்பும் என் காண்டீபத்தின் ஆற்றலுக்கு பின்பும் இருந்தது என் மாதவன் கிருஷ்ணன் மட்டும்தான். நான் அனைத்தையும் செய்தேன் என்று நினைத்த என் அறியாமையை இப்போது உணர்கிறேன். மாதவா, நான் உன்னை நோக்கி வருகிறேன் என்று கூறி தன்னுடைய பூத உடலை நீக்கிறான் அர்ஜுனன். திரௌபதி, சகாதேவன், நகுலன், அர்ஜுனன் ஆகிய 4 வரையும் இழந்த பிறகு தர்மராஜருடன் எஞ்சியிருந்தது ஒரே ஒரு தம்பி மட்டும்தான். அவன்தான் மகாபலி பீமன். அவனுடைய கதாயுதத்தின் ஒரு அடிக்கு மாபெரும் மலைகளே நடுங்கும். அப்படிப்பட்ட பேராற்றல் கொண்ட மாவீரன் அவன். இந்த இமயமலையோட மிக கடினமான இறுதி பயணத்துல அந்த மாபெரும் வீரனோட இறுதி பரீட்சைக்கான நேரமும் வந்துருச்சு.
பீமனின் பிரம்மாண்ட உடல் பனியின் பாரத்தை தாங்க முடியாம தள்ளாடி போகுது. அண்ணா, என் கால்கள் இனி எனக்கு ஒத்துழைக்க மறுக்கின்றன. ஆயிரக்கணக்கான யானைகளின் பலத்தை கொண்ட என் உடல் இன்று இயற்கையின் இந்த ஒரு சிறு குளிரின் முன்னால் தோற்றுவிட்டது போல் நான் உணர்கிறேன்னு பீமன் சொல்லியிருக்கான். தர்மர் அவனை திரும்பி பார்த்து, பீமா, உன்னை நீயே கட்டுப்படுத்திக்கொள். நம்முடைய ஆன்மீக பயணம் இன்னும் முடிவடையவில்லை. இன்னும் சில தூரமே உள்ளது, வான்னு கூப்பிட்டிருக்காரு. ஆனால் பீமன் மூச்சரித்தபடி, இல்லை அண்ணா, என் நேரம் வந்துவிட்டது என்பதை என் உள்ளுணர்வு சொல்கிறது. நான் இறப்பதற்கு முன்பு எனக்கு ஒரே ஒரு உண்மையை சொல்லுங்கள். தர்மத்தின் வழியில் நின்ற நான் ஏன் இப்படி பாதையிலேயே விழ வேண்டும்? நான் செய்த தவறுதான் என்னன்னு கேட்க தர்மர் பாசத்துடன் அவனது கைகளை பிடித்து, பீமா, உனக்கு உன்னுடைய உடல் பலத்தின் மீது மகா கர்வம் இருந்ததல்லவா? உன்னை விட வலிமையானவர் இந்த உலகத்தில் யாருமில்லை என்று நீ நினைத்தாயல்லவா? அது மட்டுமில்லாமல் உணவின் மீதும் உனக்கு அலாதி பற்று இருந்தது. பிறரின் பசியை விட உன் பசிக்கே நீ முன்னுரிமை கொடுத்தாய். அந்த பலத்தின் மீதான பெருமிதமே உன்னுடைய வீழ்ச்சிக்கு காரணம்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட பீமன் தன்னுடைய தவறை உணர்ந்து கண் கலங்கி இருக்கான். அண்ணா, நீங்க சொன்னது முற்று முழுக்க உண்மை. பலத்தின் மீதான என் கர்வம் என் கண்களை மறைத்தது. என் வாழ்வில் நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணான்னு தர்மர் அழுதுகிட்டே, மன்னிப்பா பீமா, நீ என் தம்பி மட்டுமல்ல, என் உயிர், என் பலம் நீன்னு சொல்லியிருக்காரு. பீமன் தன் இறுதி மூச்சை விடும் பொழுது, அப்படியென்றால் நாம் சொர்க்கத்தில் சந்திப்போம் அண்ணா என்று கூறி தன்னுடைய பிராணனை விட்டான். இப்போது தர்மர் முற்றிலும் தனித்து விடப்பட்டார். சுற்றிலும் யாரும் இல்லை. அவனது அன்பு தம்பிகளும் மனைவியும் பனிமலையின் வெவ்வேறு இடங்களில் உடல்களாக சிதறி கிடக்கிறாங்க. தர்மர் தான் பின்னாடி நின்ன அந்த கரிய நிற நாயை பார்த்து, நண்பா, எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ நானும் நீயும் மட்டும்தான் எஞ்சி இருக்கோம். நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த மிக கடினமான மரணம் நிறைந்த பாதையில நீ என்னை தனியா விட்டுட்டாம என் கூடவே வர. இதோ இந்த பனிமலையின் ஏதோ ஒரு இடத்துல தான் என் திரௌபதியும் என் தம்பிகளும் நான் வாழ்க்கை என்று நினைத்த அத்தனை நினைவுகளும் கிடக்குது. இன்னைக்கு அவங்களோட நினைவுகள் மட்டும்தான் எனக்கு துணையா இருக்குது. தம்பிகளே, நீங்க இன்னைக்கு என் பக்கத்துல இருந்திருக்க கூடாதான்னு ஏங்கி போறாரு. உலகமே கைவிட்ட நிலையிலும் ஒரு அறியாத ஜீவன் அவர் கூடவே நிக்குது. யுதிஷ்டருக்கு தெரியாது, அவர் கூட வர அந்த சாதாரண நாய் சாதாரண விலங்கு மட்டும் கிடையாது, அவருடைய வாழ்வின் மிக உன்னதமான இறுதி பரீட்சையா மாறப்போகுது அப்படிங்கிறத யுதிஷ்டர் உணரல. தர்மர் தன் கையில இருந்த கமண்டலத்தை நீரை அந்த நாயின் முன்னாடி வச்சு, நண்பா, இந்த நீண்ட பயணத்துல உனக்கும் தாகமா இருக்கும், முதல்ல நீ இந்த நீரை குடின்னு சொல்றாரு. இறுதி பரீட்சை இப்போ ரொம்ப பக்கத்துல வந்துட்டு, அந்த பரீட்சை தான் தர்மராஜர் தம் மனித உடலோட சொர்க்கத்துக்குள்ள நுழைய தகுதியானவரா இல்லையாங்கிறத தீர்மானிக்க போகுது. நண்பா, இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டோம். நம்ம இலக்கு இன்னும் கொஞ்சம் தூரத்துல வந்துடுச்சு போல தெரியுதுன்னு சொல்றாரு. திடீர்னு இமயமலையோட அந்த பனிபடர்ந்த ஆகாயம் விசித்திரமாக மாற தொடங்குது. மேகங்கள் கலைந்து ஒரு பேரொளி தோன்றி இருக்கு. சொர்க்கமே பூமிக்கு இறங்கி வருவது போன்ற ஒரு தெய்வீக காட்சி அந்த இடத்துல அரங்கேறுது. ஆகாயத்தில் ஒரு மாபெரும் அதிசயம் நிகழுது. சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு தேவேந்திரனின் திவ்யமான தங்க ரதம் பூமியை நோக்கி இறங்கி வருது. அந்த ரதத்திலிருந்து இந்திரன் இறங்கி வந்து, தர்மராஜர், யுதிஷ்டரே, உங்களது மிக கடினமான மனிதர்களால் சாத்தியப்படாத இந்த மகா பிரஸ்தான பயணம் இன்றுடன் நிறைவடைந்தது. உங்களுக்கு என் நல்வரவுன்னு சொல்லியிருக்காரு. தர்மன் இந்திரனை நோக்கி கைகளை கூப்பி, தேவேந்திரா, உங்களை வணங்குகிறேன்னு சொல்லியிருக்காரு. இந்திரனும் இன்முகத்துடன், ஆயுஷ்மான் பவ தர்மராஜா, உன்னுடைய மாறாத தர்ம நெறியும் சத்தியத்தின் மீதான உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையும் தான் உன்னை உன்னத நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கு. நீ உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தர்மத்தையும் சத்தியத்தை மட்டுமே சுவாசித்து வாழ்ந்தாய். உன்னுடைய அத்தனை உலக கடமைகளும் துயரங்களும் இன்றுடன் முடிந்துவிட்டன. சொர்க்கத்தின் கதவுகள் உனக்காக திறந்திருக்கின்றன. இதோ இந்த திவ்ய ரதத்தில் ஏறி உன்னுடைய தகுதிக்கான சொர்க்கலோகத்திற்கு புறப்படுன்னு சொல்லியிருக்காரு. யுதிஷ்டன் தர்மராஜர், தேவேந்திரா, இது உங்களுடைய மாபெரும் ஆசைன்னு சொல்றாரு. இந்திரன் ரதத்தை காட்டி, வாருங்கள் தர்மராஜா, உங்களுக்கான அரியணை சொர்க்கத்தில் காத்திருக்கிறது, இந்த ரதத்தில் ஏறுங்கள்னு சொல்றாரு. யுதிஷ்டிரன் ரதத்தை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கிறாரு. ஆனால் திடீர்னு அவருக்கு தன் குடும்பத்தாரோட நினைவு வருது. தேவேந்திரா, திரௌபதி, பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன்னு எல்லாருமே வர வழியிலேயே மடிந்து போயிட்டாங்க. இன்னைக்கு நான் மட்டும்தான் தனியா எஞ்சி இருக்கேன். ஆனா நான் உண்மையில தனியாள் கிடையாதுன்னு கூறி, நான் உண்மையில தனியாள் இல்லைன்னு சொல்லி தான் பின்னாடி நின்று அந்த நாயை பாக்குறாரு. அந்த இறுதி நிமிடத்தில் அந்த நாயின் கண்கள் தர்மரையே உற்று பார்த்து கொண்டிருக்குது. யுதிஷ்டிரன் என்னையும் மற்றவர்களைப் போல விட்டு விட்டு சென்று விடுவாரா என்ற அந்த கேள்வி அந்த வாய் பேசாத ஜீவனின் கண்களில் தெரிந்தது.
தர்மர் உடனே ரதத்தில் ஏறுவதை நிறுத்திவிட்டு, நில்லுங்கள் தேவேந்திரா, நான் மட்டும் தனியாக இந்த ரதத்தில் ஏறமாட்டேன். என் வாழ்வின் இறுதி பயணத்தில் என்னுடன் துணையாக வந்த இந்த நாயும் என்னுடன் சொர்க்கத்திற்கு வர வேண்டும். இதையும் ரதத்தில் ஏற்று அனுமதிக்க வேண்டும் கேட்டாரு. அதை கேட்ட இந்திரன் பலமா சிரிச்சிருக்காரு. என்ன சொல்ற யுதிஷ்டா, நீ ஒரு சாதாரண நாயையா சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு விரும்புற? சொர்க்கலோகத்தில் விலங்குகளுக்கோ நாய்களுக்கோ அனுமதி கிடையாது. இது புண்ணியம் செய்த தேவர்கள் வாழும் புனிதமான இடம். இது ஒரு மிருகத்திற்கான இடம் கிடையாதுன்னு சொல்றாரு. அதுக்கு தர்மர், தேவேந்திரா, இது வெறும் சாதாரண நாய் அல்ல. என் உடன் பிறந்த தம்பிகளும் என் மனைவியும் கூட ஒரு கட்டத்தில் என்னை விட்டு பிரிந்து மடிந்த போது இந்த ஜீவன் மட்டும்தான் என் பின். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்தது. தன் இறுதி மூச்சு வரை என்னை கைவிடாத இந்த நன்றியுள்ள ஜீவனை சொர்க்கத்தின் சுகத்திற்காக நான் எப்படி பாதியிலேயே கைவிடுவேன்? அப்படி செய்தால் நான் தர்மராஜன் என்ற பெயருக்கே தகுதியற்றவன் ஆகிவிடுவேன். இந்த நாய் வராமல் இருந்தால் நானும் வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இந்திரன் அவரை எச்சரிக்கும் தொனியில், யுதிஷ்டரே, தீர்க்கமாக யோசித்துக்கொள். உன் முன்னால் சொர்க்கத்தின் கதவுகள் திறந்திருக்கின்றன. அழியாத சுகமும் தேவர்களின் நட்பும் உனக்காக காத்திருக்கின்றன. ஒரு சாதாரண நாய்க்காகவா நீ இதையெல்லாம் திறக்கப் போகிறாய்னு கேட்கிறாரு. தர்மர் தம் முடிவுல எல்லளவும் மாறாமல், ஆம் தேவேந்திரா, ஒரு நன்றியுள்ள ஜீவனை கைவிட்டு பெரும் சொர்க்கத்தின் சுகம் எனக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட சொர்க்கத்தை விட இந்த நாயுடன் இந்த பனிமலையிலேயே மடிவதுதான் தர்மம் என்று என் உள்ளம் சொல்கிறது. நன்றியுணர்வை கொள்வதுதான் மிகப்பெரிய அதர்மம். எனவே இந்த சொர்க்கம் எனக்கு வேண்டாம்னு தர்மர் கூற, இந்திரன் புன்னகைத்து, யுதிஷ்டரே, சொர்க்கத்தின் அத்தனை சுகங்களும் உன் கண்முன்னே இருந்த போதும் நீ உன்னுடைய தர்ம பாதையிலிருந்து சற்றும் விலகவில்லை. மனிதர்களில் இத்தகைய உன்னதமான பரீட்சையில் வெல்பவர்கள் மிகச் சிலரேன்னு சொல்லியிருக்காரு. நீ மீண்டும் ஒரு முறை நிரூபித்து விட்டாய் யுதிஷ்டரே, உனக்கு தர்மம் தான் அனைத்தையும் விட மேலானது என்று. தர்மர் ஆச்சரியத்துடன் பார்க்க அங்கே ஒரு விசித்திரமான மாற்றம் நிகழ்ந்தது. அந்த கரிய நிற நாய் மறைந்து அதன் இடத்திலிருந்து ஒளிரும் தெய்வீக உருவம் ஒன்று வெளிப்படுது. தர்மர் அதிர்ச்சியோடு, இது என்ன விந்தை? பிரபு, நீங்கள் யார்? உங்களை கண்டதும் என் உள்ளம் பக்தி பரவசத்தால் நிறைகிறதே என்று கூறி கைகளை கூப்ப அந்த தெய்வீக உருவம் புன்னகைத்து, மகனே யுதிஷ்டரே, நான் எந்த ஒரு சாதாரண விலங்குமல்ல. நான் தான் தர்மதேவன், உன்னுடைய தந்தை. நீ இறுதி வரை கைவிடாமல் கூட்டி வந்த அந்த நாய் உண்மையில் உன்னை சோதிப்பதற்காக நான் எடுத்த உருவம் தான் சொல்லியிருக்காரு. அப்படின்னா இது எல்லாமே என்னுடைய தர்ம குணத்திற்கான ஒரு இறுதி பரீட்சையா தந்தையே என்று தர்மர் வியப்போடு கேட்க, தர்மதேவன் அவனுடைய தலைமுடியினை தடவி, ஆம் மகனே, உன்னுடைய வாழ்வின் மிக கடினமான இறுதி பற்றி இது. இந்த உலகத்தில் சொர்க்கத்திற்கான சுகத்திற்காக நீ எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்ய மனிதர்கள் துணிவார்கள். ஆனால் நீயோ ஒரு சாதாரண நாயின் நன்றிக்காக சொர்க்கத்தையே வேண்டாம் என்று மறுத்தாய். உன்னுடைய இந்த உன்னத பண்பு தேவர்களையும் வியப்பில் ஆழ்த்தி இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு யுதிஷ்டர், தந்தையே, நான் தர்மத்தின் வழியில் நடந்தேன் என்றால் அதற்கு உங்களுடைய ஆசையும் கிருஷ்ணரின் வழிகாட்டுதலும் தான் காரணம்னு சொல்லியிருக்காரு. தர்மதேவன், மகனே, தர்மம் உனக்கு சொர்க்கத்தை விட பெரியது என்பதை நீ உலகிற்கு உணர்த்தி விட்டாய். இனி உனக்கு எந்த ஒரு சோதனையும் இல்லை. சொர்க்கத்தின் கதவுகள் உனக்காக முழுமையாக திறக்கப்பட்டு விட்டன. உன்னுடைய தவம் இன்றுடன் முழுமை பெற்றதுன்னு ஆசிர்வதிக்கிறாரு. அந்த பனிமலையில் ஒரு தெய்வீக ஒளி வெள்ளம் பாய்ந்து வருது. தர்மர், இந்த தெய்வீக ஒளி என் இறுதி பயணத்தின் நேரத்தை காட்டுகிறதா என்று நினைத்த போது இந்திரன், வாருங்கள் தர்மராஜரே, இந்த திவ்ய ரதம் உங்களை உங்களது மனித உடலோடு சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல காத்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ரதத்தில் ஏறுவதற்கு முன்பு தர்மரின் மனதில் மற்றொரு கேள்வி எழுது. தேவேந்திரா, நான் சொர்க்கத்திற்குள் நுழையும் முன் என் மனதில் ஒரு மிகப்பெரிய குறை உள்ளது. அதை நான் கேட்கலாமான்னு கேட்க, இந்திரன், கேளுங்கள் தர்மராஜா, உங்களது அத்தனை கேள்விகளுக்கும் இங்கே விடை கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. தர்மர் கண் கலங்கி, என்னுடைய தம்பிகளான பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் மற்றும் என் மகாராணி திரௌபதி இல்லாமல் நான் மட்டும் தனியாக சொர்க்கத்திற்கு சென்று என்ன பயன்? அவர்கள் இல்லாத சொர்க்கம் எனக்கு முழுமையான மகிழ்ச்சியை தராது. அவர்கள் எங்கே என்று கேட்கிறாரு. இந்திரன் புன்னகையுடன், யுதிஷ்டரே, உன்னுடைய இதயம் எப்பொழுதும் உன்னுடைய பிரியமானவர்களுக்காகவே துடிக்கிறது. உன்னுடைய தூய்மையான அன்பிற்கு சொர்க்கலோகத்தில் நிச்சயம் விடை கிடைக்கும். வா என்று அழைத்துச் செல்கிறார். தர்மராஜன் யுதிஷ்டன் தன்னுடைய மனித உடலுடன் சொர்க்கலோகத்துக்குள்ள நுழைகிறாரு. சொர்க்கத்தில் தனது சகோதரர்கள் யாரும் அங்கு இல்லாதது கண்டு அதிர்ச்சியுற்று போறாரு. அது மட்டும் இல்லாம துரியோதனனும் அவனுடைய சகோதரர்களும் சொர்க்கத்தில் இருப்பதை கண்டு கடுமையான கோபம் கொள்றாரு. ஆனா அவங்களோட கர்ணன் சொர்க்கத்தில் இல்லை. தனது சகோதரர்கள் எங்கே என யமதர்மனிடம் கேட்டபோது அவர்கள் நரகத்தில் இருப்பதாக பதிலளித்திருக்காரு. யமதர்மன் கூறிய பதிலை கேட்டு கோபம் கொண்ட தர்மன், அனைத்து அதர்மங்களும் புரிந்த கௌரவர்கள் சொர்க்கத்தில் இருக்கும் போது தர்மத்திற்காக போரிட்ட எனது சகோதரர்கள் ஏன் நரகத்தில் அல்லல் பட வேண்டும்னு கேட்கிறாரு.
அதுக்கு யமதர்மன் அவரவர்கள் செய்த தவறுக்காக அவர்கள் நரகத்தில் இருப்பதாக கூறியது தர்மனுடைய கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கு. பாரத போருக்கு காரணமான துரியோதனனை விட எனது சகோதரர்கள் என்ன தவறு செய்து விட்டனர்னு ஆத்திரத்தோடு கேட்டிருக்காரு. அதுக்கு யமதர்மன், திரௌபதி தன் 5 கணவர்களில் அர்ஜுனன் மீது மட்டும் அதிக காதல் கொண்டிருந்தாள். நகுலனோ தனது அழகின் மீது அளவுக்கு அதிகமான கர்வம் கொண்டிருந்தான். சகாதேவனோ தன் புத்தி கூர்மையை நினைத்து தற்பெருமை கொண்டவன். பீமனோ தன் பலத்தை நினைத்து கர்வம் கொண்டதோடு உணவின் மீது எப்போதும் பேராசை கொண்டிருந்தான். அர்ஜுனன் போரில் கர்ணனை கொன்றான். ஏகலைவன் விரல் வெட்டுவதற்கு காரணமாயிருந்தான் என காரணங்களை அடுக்கிக் கொண்டே போயிருக்காரு. இந்த தவறுகள் அனைத்தும் துரியோதனன் செய்த தவறுகளை விட மிகச் சிறியதுதானே, பிறகு ஏன் அவர்கள் செல்லவில்லைன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு யமதர்மன், காரணம் அவர்கள் அனைவரும் குருக்ஷேத்திரத்தில் இறந்தவர்கள். அந்த இடத்தில் தன் சத்திரிய தர்மத்தை கடைபிடித்து இறந்தவர்கள் அனைவரும் வீர சொர்க்கம் அடைவார்கள் என்பது திருமால் வழங்கிய வரம்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்னுடைய மூத்த சகோதரன் கர்ணன் ஏன் சொர்க்கத்துல இல்லைன்னு கேட்டதற்கு, கர்ணன் திரௌபதி சபையில் துகிலுரியப்பட்ட போது அவளுக்கு உதவாமல் இருந்தான். மேலும் தன் முழு மனதோடு கர்ணன் போரில் பங்கு பெறவில்லை. எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தும் அவன் உங்களில் யாரையும் கொல்லவில்லை. இது சத்திரிய தர்மத்தை மீறிய செயலாகும். அதனாலதான் அவனும் நரகத்துல இருக்கான்னு பதிலளித்திருக்காரு. அப்போ நான் செஞ்ச தவறு என்னன்னு கேட்டப்போ, பூமியிலிருந்து மேலுலகம் வரும்போது மனித உணர்வுகளை விட்டுவிட வேண்டும். ஆனால் நீ இங்கே வந்தும் துரியோதனன் மேல் உனக்கு இருக்கும் கோபமும் வெறுப்பும் இன்னும் அப்படியே இருக்கு. இதுவே உனது தவறுன்னு சொல்லியிருக்காரு யமதர்மன். தன்னுடைய தவறை உணர்ந்த யுதிஷ்டிரன் தான் இன்னும் உணர்வுகளுக்கு அடிமையாயிருப்பதை நினைத்து வருத்தமுற்றிருக்காரு. தன் மகன் வருத்தப்படுவதை கண்ட யமதர்மன், அவரவர்களின் தவறுகளுக்கு சில காலம் இங்கு இருந்துதான் ஆக வேண்டும், அதற்கு பிறகு அவர்களும் சொர்க்கம் வரலாம்னு சொல்லியிருக்காரு. தன் தம்பிகளை பிரிய மனமில்லாத தர்மன், அவர்களின் தண்டனை காலம் முடியும் வரை நானும் நரகத்திலேயே இருந்து விடுவதாகவும் தன் தம்பிகள் இருக்கும் இடமே தனக்கு சொர்க்கம்னும் சொல்லியிருக்காரு. தம்பிகளின் மீதான தன் மகனின் பாசத்தை நினைத்து மகிழ்ச்சி கொண்டிருக்காரு தர்மதேவன். இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எவன் ஒருவன் கோபத்தை துச்சமென நினைத்து ஒதுக்குகிறானோ அவனே வாழ்வில் நினைத்ததை அடைய முடியும். இப்படி பலவிதமான நிகழ்வுகளுக்கு பிறகு ஸ்ரீ கிருஷ்ணரும் பாண்டவர்களும் இந்த உலகத்தை விட்டு போறாங்க. துவாரகை நகரம் பார்க்கடலுக்குள்ள மூழ்குது. மெதுவாக தற்போதுள்ள கலியுகமும் தொடங்குது. ஒவ்வொரு யுகமும் பல லட்சம் ஆண்டுகளை கொண்டது. அனைத்து யுகங்களும் அழிந்த பிறகு தற்போது கலியுகமும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டு இருக்கு. கலியுகத்தின் அழிவை தன் முன்னோர்கள் மூலம் அறிந்த மகாராஜா பரீட்சித்தும் தன்னுடைய மரணத்துக்கு தயாராகிறாரு. போர் முடிந்தது. தர்மம் நிலைநாட்டப்பட்டது. யுகங்கள் மாறின. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மகாபாரதம் இன்றும் உயிருடன் பேசப்படுவதற்கு காரணம் அதில் வாழ்ந்த கதாபாத்திரங்களின் மனித தன்மைதான். கிருஷ்ணர், பாண்டவர்கள், கௌரவர்கள் என யாருமே முழுமையானவர்கள் அல்ல. அவருடைய பலங்களும் பலவீனங்களும் தியாகங்களும் தவறுகளும் தான் மகாபாரதத்தை வெறும் போர் காவியமாக அல்ல, மனித வாழ்க்கையின் மாபெரும் கண்ணாடியாக மாற்றியிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது வெறும் புராண கதை மட்டும் கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற வாழ்க்கை தத்துவம். துரியோதனனின் அகங்காரம் ஒரு பேரரசையே எப்படி அழிக்கிறது என்பதை உணர்த்துவிட்டது. திரௌபதியின் பற்று, சகாதேவனின் கர்ப்பம், அர்ஜுனனின் வீரப்பெருமை, பீமனின் ஆணவம், ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் நமக்கு ஒரு பாடமா மாறுது. ஆனால் அனைத்தையும் விட எந்த சூழ்நிலையிலும் தர்மத்தையும் நன்றியுணர்வையும் கைவிடாமல் இறுதி வரை நடந்த யுதிஷ்டிரன் தான் உண்மையான வெற்றியாளன் என்பதை இந்த பயணம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. காந்தாரியின் சாபம், கிருஷ்ணரின் தெய்வீக மறைவு, பாண்டவர்களின் இறுதி தெய்வீக பயணம், இவை அனைத்தும் தனித்தனி சம்பவங்கள் கிடையாது. கர்மம், தர்மம், நியதி ஆகியவை எப்படி ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருக்கின்றன என்பதை உணர்த்தும் தெய்வீக அத்தியாயங்கள். மகாபாரதம் நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய உண்மை இதுதான். வெற்றி என்பது போர்க்களத்தில் எதிரிகளை வீழ்த்துவதில் இல்லை, நமக்குள் இருக்கும் அகங்காரம், மோகம், பற்றுகளை வெல்வதில்தான் இருக்கிறது. காலத்தின் சக்கரம் தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு நம்ம கலியுகத்தில் வாழ்ந்தாலும் மகாபாரதம் நமக்கு அளிக்கும் நம்பிக்கை என்றும் மாறாது. எவ்வளவு பெரிய அதர்மம் தலை தூக்கினாலும் இறுதியில் தர்மம் மீண்டும் வெல்லும். இந்த மாபெரும் மகாபாரத பயணத்துல உங்களை அதிகம் சிந்திக்க வைத்த உங்கள் மனம் கவர்ந்த கதாபாத்திரம் யார்? அவர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட மிகப்பெரிய வாழ்க்கை பாடம் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல ஆன்மீக, இதிகாச, வரலாற்று ரகசியங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு என்றும் ஒரு ஊக்கமாக இருக்கும். மீண்டும் ஒரு புதிய ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.